பச்சை ஓலை கீச்சி நான் தொடப்பம் செய்ய போறேன். எங்க இருந்து எடுத்துன்னு வந்துட்டு ஓலையா? பக்கத்து வீட்டு வெட்டினாங்க, தொடப்பை கேட்கலான்ட்டு எடுத்துன்னு வந்தேன். யாரு வா 20 ரூபாய் 30 ரூபாய் கொடுத்தா தொடப்பம் வரப்போகுது, இதுக்கு வேற கீசின்னு உட்காந்துருப்பியா? யோ, எந்த பொருளும் வேஸ்ட் பண்ண கூடாதயா, எல்லா பொருளும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நீ யூஸ் பண்ணி கீஞ்சு போச்சியா? அவங்க கூட போடுகிறது நியாயமா? ஓலை தானே காஞ்சி பண்ணா நான் ஏத்துக்கு போறேன், அதுக்கு நான் கீச்சிட்டு போறாவா? ஏண்டி அதுங்கிட்ட வாயை குத்து சமாளிக்க முடியுமா? ஏன்டி இப்படி பண்றா? யோ, நீ பயப்படாதியா, நான் பாத்துக்கிறேன். கிடக்குற சாணி என்ன சாணி ஈனு சொல்லி நிக்கிற பக்கத்து வீட்டுக்காச்சு? ஏய், நாடி பண்ணி இருக்கிற? பார்த்தா தெரியல, விளக்க மாத்த ரெடி பண்ணிக்கிறேன். விளக்க மாத்த ரெடி பண்றியா? அதை ஏன்டி என் வாசல்ல போட்டிருக்க? உன் வாசல்ல இருந்தா கொஞ்சம் வந்து நவுத்தி விடு, கத்தின்னு கிடக்காத. அடியே, உனக்கு நான் வேலை காய்ச்சா? யோ, சொல்ல மாட்டியாயா நீ? உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்குதாயா? ஏமா என்ன பொசுன்னு வந்து அறிவுதான்னு கேட்டா? ஆமா, நீ என்ன பொண்டாட்டி தாசனாச்சே? நீ எங்க கேப்ப? மூஞ்ச பாரு, முத்தி போன முள்ளாங்கி மூஞ்சி மாதிரி. முள்ளாங்கி மூஞ்சா? ஏய், இதெல்லாம் தேவையாடி என்ன பேசுது பாரு. கத்திங்க கிடக்குற, நீ கம்னியா? ஏண்டி உனக்கு கொழுப்பாயிட்டுக்குதா? என் வீட்டான ஏண்டி குப்பை போடுறேன்னு கேக்குறேன். தெனாவட்ல பேசுற? அப்பதாண்டி பேசுவேன், என்னடி பண்ணுவேன்? ஏமா தயவு செய்து நீ உள்ள போ, உன் பட்ஜெட் எல்லாம் காட்டாத. என்னது பஜாரியா? யாரையா பஜாரின்ற? இரு, வாயா வெளியில, வெளியே வாயா. அந்த ஆளு பஜாரின்றா, நீ கேட்க மாட்ட? ஏய் குமார், உன் மொண்டாட்டி ரொம்ப தொல்லை கொடுக்குறா, என்னடா நீ? ஏன் நீ அவன் பிரச்சனைக்கு போயினே இருக்கா? யோ, அறிவு இருக்குதாயா உனக்கு? நீல வீட்டுக்காரனா? யார் வீட்டான குப்பையை போட்டுருக்காங்க பாரு. ரகவரா, என்னடா இது? உன் பொண்டாட்டிய வீட்டுல எதுவுமே கீழே சொல்லுதாண்டா. யோ, இது உங்க அப்பு ரோடா? ரோடு எல்லாருக்கும் பொதுதான். ஏமா உங்ககிட்ட பேசல கம்மியா சும்மா வேலை ஈத்தின்னு வந்துடுற. யோ, நான் உன் ஃப்ரெண்ட் இப்படி பேசுறான், நீ இருக்கும் போதா? குமார, நீ பேசுறது சரியில்லை. இதை எடுனா எடுக்க போறோம், இதெல்லாம் பேசலாமா நீ? ஏன் என்ன பஜாரி சொன்னல? உன் பொண்டாட்டிய சொன்னா பொத்துன்னு வந்துடுதா உனக்கு? நீ பஜாரி மட்டும் காத்துற, உங்க ஒப்பங்காண்டி என் முன்னாள் தெரிஞ்சுன்னா 4 வார்த்தை நெருக்குன்னு கேட்பேன். பாரியா, என் அப்பனை பத்தி பேசுறது? என் அப்பனை பத்தி தெரியுமாயா உனக்கு? என் அப்ப வாரி வாரி கொடுத்த வல்லலியா? வல்லலா? கரங்குச்சம் கவரிங் போட்டு தானே இதை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஏய், நான் மைண்ட் வாய்ஸ் ஓட்டுற, பிச்சு விடுவேன், கம்முனு. ஏய், சண்டை வேணாம் விட்டுறேன்டி. அதான் காத்துக்குதடா, எங்க எவன் சண்டை போடுவானே? ஆமா, நாங்க தான் காத்து நிக்கிறோம். போயா அறிவு கட்ட புத்தி போன முள்ளாகி மூஞ்சி. ஏய், என்னடி ஓவரா பேசிக்கிற? எல்லாம் உன்ன சொல்லி தேடி நீ வாங்கிட்டா? அவங்க குப்பில போட்டு போற ஓன் மணி கேட்டாங்க, வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் எது வீட்டுக்காரன் பண்ணுது. போறான் பாரு விளக்க என்ன. ஏய், அப்படி சொல்லாதடி. ஏய், அப்படிதான் சொல்லுவியா? மூசி உண்டிக்க சண்டையா, ரெண்டும் ஒண்ணுத்துக்கு உதவாதான். ஏய், மூசி உடனே எங்களை தானே சொன்னேன். உன்னையாண்டி நான் சொல்றேன், எனக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லையா? இந்த பாரு எனக்கு வேலை. ஏம்பா எதிர் வீட்டுக்காரா, கொஞ்சம் வெளியே வாப்பா. வாங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வந்துக்கிறீங்க, காபி சாப்பிட்டு தான் போனோம். காபி சாப்பிட்டதெல்லாம் அப்புறம் சாப்பிடுறான். இங்க வா, என் கூட்ட வந்து இந்த பிரச்சனை இதான் தீர்த்து வைக்கணும். என்ன பிரச்சனை? அட வாயா, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆரம்பிச்சு விட்ட. வரான் பாரு எதிர் வீட்டுக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு. அவனுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ண உன்னை தொலைச்சிருவேன். யோ, இது ஏன் என் முன்னாடிகள் கொடுத்தா? நான் கொடுக்கல, நான் குப்பையில போடுறதான்னு சொன்னோம், அது வாங்கிக்கிச்சு. நீ தான் கொடுத்துன்னு சொன்னால. இப்படியா புழுகிற? எம்ப எதிர் வீட்டுக்கார, நீ தானே குத்த, நான் வாங்கினேன். இவதான் எல்லாத்துக்குமே அலைவாள, அலைச்சல் புச்சவ. ஏய், நீ பேசாதிரியே. நீ தான் அந்த ஆளுகிட்ட புடிங்கன்னு வந்த, நீ தான் கிட்டேன்ற. ஒழுங்கா அதை அள்ளிம்போ, இல்லைன்னா மரியாதை கெட்டு போடும். நான் அழின்னு போனேன் சார், சரியான கதையாகுது. மூட்டு ஓலை நீ தான் எடுத்து போனோம். பொண்டாட்டி எடுத்து குப்பையில போட்டு சொல்லு, எனக்கெல்லாம் வேணாம். நீ வேலைக்கு காசு கொடுக்குற பாரு, மண்டா வந்துடுவேன். ஏய், என்ன பொண்டாட்டி போட்டு மாத்தி மாத்தி திட்டுறீங்க? அது புத்தியா அப்படித்தானா? இந்த ஓலையெல்லாம் நீ எடுக்காது, அதுங்களே எடுக்கட்டும். ஏய் குமார், நான் எடுக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டு உன் முன்னாடி என்ன பண்ணுது பாரு, இதெல்லாம் சரியில்லை. ஏய், அதான் எடுக்கிறேன்றாங்களே, நீ ஏன்டி இது பண்ணிருக்க? ஓ, நீ வாயே திறக்க கூடாது, வாயை மூடிட்டு இருந்தது. எம்ப எதிர் வீட்டுக்கார, உங்க ஓலையில எடுத்துன்னு போயிடுங்க, அதனால எவ்வளவு பிரச்சனை பாரு. அப்ப ஏன் வாங்கினதா? வாங்கி வந்தாச்சு, பிரச்சனை ஆயிப்போச்சு. எத்தும் போயாடா மண்டியா. யோ, ஒரு 10 நிமிஷம் இருக்கு சொல்லு, இதெல்லாம் எல்லாத்தையும் நான் முடிச்சு குத்துறேன், அப்புறம் எடுத்துன்னு போக சொல்லு. அப்புறம் என்னடா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் ஊசிட்டு கூட வாரிமை போயிடு. நான் சொன்னேன். யோ, அதை குச்சி ஊசிட்டு பிறகு வாரி போயான. இப்படிதான் ஏமாத்துவாங்கண்ணா உன்னை வேலை வாங்குறத பத்தியா? நீ கொஞ்சம் ஊச்சி நகை கடை ஊச்சிடல, அந்த ஆளுக்கு ஓலை அள்ளி குத்து அனுப்பிச்சிடலாம். அப்படியா சொல்லிட்ட? தொடப்பா பரத்துல பிரிச்சு எடுத்துக்கலாம், இதுல என்ன கிடக்குதா? அப்பனா சரிக்கா. யோ, தள்ளியா டப்புன்னு ஒண்ணு சேர்ந்துச்சுங்க.
டேய் ரகுவரா என்னடா இது? நான் ஒண்ணு சேரல. பெரிய மனுஷன் நிக்கிறாரு ஓலைக்காக, அதுக்காக தான் சீக்கிரமா உரிக்கிறோம். இந்த ஓலை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்னமா இது? உன் வீட்டு குப்பை நான் எங்க வீட்டாட இருக்கணுமா? எத்தனை போயா? கரெக்ட். வீட்டுக்கு போ உன்னோட தாங்கண்ணா. உரிச்சிட்டு பிறகு எத்தும் போயிடு. யோ, நானே ஓலையை குத்தி நானே குப்பையை வாங்கி போனோமா? யோ, ஹோட்டலுக்கு போனா என்ன பண்றாங்க? அவங்களே இலையை போட்டு இலையை எடுக்கிறாங்கல்ல. உன் வீட்டுக்காரனுக்கு மூளை அதிகமா தான் இருக்குது. கரெக்டா தான் சொல்றாரு. அது அப்பத்துல இருந்தே அப்படித்தான். யோ, ஹோட்டல் இது ஒண்ணையா? அப்படிதான் பண்ண. நீ பொருள் கொடுத்து ஊசிட்டு பிறகு நீ எடுத்துக்க வேண்டியதானே? குடிப்பிற்கு காசு கொடுப்பாங்க, நீ குடிப்பியா? இத சோற வச்சையா காசு கொடுக்கறதுக்கு? வெறும் இலை தானே குத்த. கரெக்ட். மூஞ்சி ஊதி இருந்தாலும் மூளை கொஞ்சம் இருக்குது. மூஞ்சி மட்டுமா ஊதி பாக்குதா? ஃபுல்லா குண்டா தானே இருக்குது. மரியாதை கெட்டுவிடா. நான் வீட்டுக்காரன் நீங்க சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்றீங்களா? நம்மளுக்கு என்னத்துக்கு பஸ் ஸ்டாண்ட பிரி அவர் வெயிட் பண்றாரு. ஓலையை குத்தான்னு சரிதான்க்கா, இந்த உரிக்கிறேன். இருந்து வாங்கி போயிடுப்பா. வாடா நம்ம டீ கடைக்கு போலாம். நோ, மறக்காம இருந்து அள்ளின்னு போ. சண்டை வாங்கி விட்டுறாத வீட்டுல. இது என்னடா நடக்குது? தானத்துக்கு குத்த மாடு பல்லு புடிச்சு பார்த்தானா? அந்த மாதிரி கதையாக்குது. நீ குத்துது மாடு இல்ல, தலைவாய இலை போட்ட சோறு இல்ல, நீ குத்துது ஓலைதான். எத்து போ. ஓச்சுடா, இது மேல உதவியே பண்ணக்கூடாது. அள்ளி குத்துட்டாரு. பேசுறாரு பேரு பேச்சு. போயா மண்டையா. அவமானம்.